சிவாய நமம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அருமையான இந்த தமிழ் சங்கத்திலே, திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திலே அடியேனுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த இந்த சங்க அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ஏனென்றால் காலதாமதமாகிவிட்டது. இறைவன் திருவருள் இந்த இடத்துக்குள்ள இந்த நேரத்துக்குள்ளதான் வர்ற மாதிரி எனக்கு அமைப்பு இருந்திருக்கிறது. அதனால முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, எப்பொழுதுமே நாங்கள் எந்த பணி செய்தாலும், அது சமய பணியாக இருந்தாலும் தமிழ் பணியாக இருந்தாலும், நானும் என்னுடைய துணைவரும் சேர்ந்து செய்வதாக ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. அந்த வகையிலே இன்றைய இந்த பேச்சிற்கு ஆரம்பமாக கடவுள் வாழ்த்து, அதாவது திருமுறையிலிருந்து விண்ணப்பம் செய்வதற்கு என் அன்பு துணைவரை அழைக்கிறேன். சிவாய நம. வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருணினன் மீது கோடை வழியினர் மாட்டிருக்க மாதிரி தெரியலையே. லைட் எரியுது, அமுத்தி மாத்தினீங்களா? நஞ்சனியும் கண்டனுக்கே ஆலாய அன்பு செய்வோ மட நெஞ்சே அரண் நாமம் கேளா நம் கிளை இலைக்கும் கேடுபடா திறமருளி போலாய நீக்குமவன் போலினியம் பெருமானே நம்பனை நல்லடியார்கள் நாமுடன் மாடு என்றிருக்கும் பொம்மனையாள் பாகன் எழில் போலினியம் பெருமானை வம்பமரும் தன்காழி சம்பந்தன் மண் தமிழ் கொண்டு இன்பமர நல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமையாக உங்கள் கைகளை தட்டலாமே. ஏனென்றால் நீங்கள் ஊக்கப்படுத்தினால்தான் நாங்கள் மேலும் மேலும் வளர்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடியன் வந்து விடுகிறேன் அந்த தலைப்புக்கு. கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுளையே, கவன்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்னை தமிழை வணங்கி வாழ்த்தி அடியனுடைய தலைப்புக்குள் செல்கிறேன். இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு தமிழ் இன்பம். தமிழ் கேட்டாலும் இன்பம், சொன்னாலும் இன்பம், அனுபவித்தாலும் இன்பம். அருமையான அந்த தமிழை நுகர வந்திருக்கும் ஆர்வலர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்களுக்கு அடியேன் என்ன தமிழிலே விருந்து படைக்கப் போகிறேன் என்றால், அருமையான தனி பாடல் திரட்டு. அந்த பாடல் திரட்டு அதுல பல்வேறுபட்ட காலங்களிலே பல்வேறு புலவர்கள் பாடிய
பாடல்களுடைய தொகுப்பு தான் அந்த தனி பாடல் திரட்டு. அந்த நூலிலிருந்து அடியேன் இன்று உங்களுக்கு தமிழின் இன்பத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன். இதற்கு அருமையான உரையாசிரியர் திருநெல்வேலி திரு க. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். அவர் தமிழ் பேராசிரியரும் தாகூர் சட்ட விரிவுரையாளருமாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட செம்மையான அந்த நூலில் இருந்து சில சிந்தனைகள். அடியேன் சைவ சமயத்திலும் இருப்பதால் இடையிடையே அந்த திருமுறைகளில் இருந்தும் கருத்துக்கள் வரக்கூடும். பருகுவதற்கு தயாராக இருங்கள். முதல் பாடல் பிள்ளையார் சுழியாக நம்முடைய தெய்வ புலவர் ஔவையார் பாடலை அடியேன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். சரி, இந்த அற்புதமான பாடலை ஔவையார் அருமையான முறையிலே பாடி இருக்கிறார். அதற்கு உரை வழங்கிய நம்முடைய ஆசிரியர் திருநெல்வேலி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எவ்வாறு அந்த பாடலுக்கு உரை செய்கிறார் என்று பார்ப்போம். பொதுவாக சமைப்பது பெரிய காரியம் அல்ல. அந்த சமைத்த உணவை பக்குவமான முறையில் பரிமாறுவது சால சிறந்தது. அப்பொழுதுதான் உண்ணுபவருக்கு அந்த உணவிலே ஒரு ஆர்வம் ஏற்படும். எப்படியோ பரிமாறலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் பரிமாற வேண்டும் என்ற முறைமையிலே பரிமாறினால் ஒரு கவளம் கூட கூட சாப்பிடுவோம். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நூலை எழுதியவர் அந்த சமைத்தவருக்கு ஒப்பானவர், அந்த நூலுக்கு உரை வழங்கியவர் அந்த சமைத்த பொருளை பரிமாறியவருக்கு ஒப்பானவர். இருவரும் ஒரு கோணத்தில் இருந்தால்தான் அதை ருசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நமக்கு பிடிக்கும். அந்த வகையிலே இன்னைக்கு இந்த பாடலை பற்றிய விளக்கத்திற்குள் நாம் செல்வோம். முதல் அடியோட முதல் பகுதி சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரம்ங்கிறது ஓவியம்ங்க. ஒரு காலத்துல ஓவியம் வரைதல் என்று சொல்ல மாட்டார்கள், எழுதுவது என்றுதான் சொல்லுவார்கள். எடுத்த உடனே ஓவியம் அப்படியே அட்டகாசமாக வந்து விடாது. அது எளிமை அல்ல. நாம் கூட கண்டிருக்கிறோம், மாட்டு பொங்கல் அன்றுதான் மாடுகளை அந்த பெண்கள் வரைவார்கள். அப்ப மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த மாட்டை வாசல்ல வரையும் போது அது சமயத்தில் நாய்க்குட்டி போலவும் காட்சியளிக்கும், கன்றுக்குட்டி போலவும் காட்சியளிக்கும். அது மாடு போலவே வர வேண்டும் என்றால் பலகாலம் அதற்கு பயிற்சி பெற வேண்டும். ஏன், இன்னும் சற்றே எளிமையாக சொல்லிவிடுகிறேனே, நம் வீட்டு குழந்தை ஆர்வமாக ஒரு குதிரையை வரைய வேண்டும் என்ற எண்ணத்திலே, அதுக்கு 3 வயசுதான், அது வரையுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கும்? எடுத்த உடனே குதிரை வந்துருமா? இல்ல, முதல்ல அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்? ஊக்கப்படுத்தணும். கண்ணா, நீ நல்லா வரைஞ்சிருக்கப்பா, இன்னும் கொஞ்சம் கால அழகா வரைஞ்சேன்னா அது குதிரை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அந்த வாளை பரிபூர்ணமாக வரைந்தால்தான் அந்த குதிரையினுடைய அந்த பார்வை நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஓவியம் வரைய வேண்டும் என்றால் அந்த கைகள் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சியினால் சித்திரத்தை செம்மையாக வரையலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நான் தமிழிலே தேர்ச்சி பெற வேண்டும், சிறந்த தமிழிலே நான் நன்றாக பேசி பழக வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். என்னுடைய தாய் ஒரு தமிழ் புலவர். இளமை காலத்திலேயே, எனக்கு 5 வயதாக இருக்கும் பொழுதே தமிழ்ல ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது என்னன்னா லகர 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 பயிற்சி. பெரிய பெரிய முனைவர் பட்டங்கள் எல்லாம் படித்திருப்பார்கள். ஆனால் வாழைப்பழம் என்று சொல்லுவது வேறு மாதிரி உச்சரிப்பார்கள். அது கூட மாற்றி உச்சரிக்க எனக்கு வராது. ஏனென்றால் ஒரு கண்ணாடியை கொடுத்து எங்க அம்மா எனக்கு ஒரு 5 வயதிலேயே லகரம்னா எப்படி இருக்கணும், அந்த பலம் என்று சொல்லுக்கு அங்க லகரம் பல்லுக்கு பின்னாடி மேல போய் அன்னத்துல தொடணும். பலம் லேசாக உச்சரித்தால் போதும். இப்ப பள்ளம், அந்த லகரம் உச்சரிக்க வேண்டும். அப்ப நடு மத்தியில மேல் அன்னத்துல போய் அந்த நாக்கம் அடிக்கணும், பள்ளம். இப்ப பழம் என்று சொல்ல வேண்டும். என்னடா
தமிழிலே இன்பம் என்று சொல்லிவிட்டு எழுத்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்காதீர்கள். இது விளையாட்டல்ல. தமிழ் செம்மொழி என்ற சிறப்பினை உடையது. அப்படிப்பட்ட தமிழ்ல எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரித்தால்தான் அந்த தமிழுக்கும் மேன்மை, நமக்கும் மேன்மை. நாம் தமிழராக இருந்து கொண்டு இன்னும் எனக்கு தமிழ் வராது என்று சொல்லுவது ஒன்றும் பெருமை அல்ல. என்னுடைய தாய்மொழி தமிழ், அதை நான் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு அந்த பயிற்சியினை கொடுங்கள். உங்கள் வீட்டு மகன்களாகட்டும், இல்லை பேரன்களாகட்டும், இல்லை பேத்திகளாகட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் ஆங்கில வழியிலே தான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. வீட்டிலே நம்முடைய தாய்மொழியான தமிழை கற்றுக் கொடுங்கள். அந்த லகர உச்சரிப்பினை செம்மையாக பயின்று விட்டால் தமிழ் மிகவும் எளிதாகிவிடும். அப்போ செந்தமிழும் என்ன, நாப்பழக்கம், நாவிற்கு பயிற்சி கொடுப்பதால் அது எளிமையாக வந்துவிடும். இப்படிதான் நம்ம 7ஆம் திருமுறையில சுந்தரர் தேவாரத்துல சொல்லியிருப்பார், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. எல்லாரும் என்ன சொல்றாங்க, வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது கடைசி காலத்துல நான் சுவாமியை கும்பிடுறேன், இப்பெல்லாம் வேண்டாம், என்னுடைய முதுமை காலத்திலே நான் நமச்சிவாய் என்று சொல்லுகிறேன், அப்பொழுது எனக்கு இறையருள் கிடைத்தால் போதும் என்கிறார்கள். யாருக்காவது தெரியுமா என்று நமக்கு கடைசி நாள் என்று? நாம் வந்த நாள் தெரியும், போகும் நாள் தெரியுமா? என்று வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு நீந்து போகும். அப்பொழுது வீட்டு வாடகை, நாம் ஒரு குடியிருக்கும் வீட்டிலே கூட அந்த வீட்டு முதலாளி என்ன பண்ணுவாரு, ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுப்பார், வீடு காலி செய்ய வேண்டும் என்று. நமக்கு தெரியும், அப்போ நம்ம தயாராகி அடுத்த வீடை பார்ப்போம். ஆனா இந்த உடம்புல இருக்க இந்த உயிர் போறதுக்கு இறைவன் எந்த முன்னறிவிப்பும் கொடுப்பதில்லை. அதனால் நாம் சிறு வயதிலேயே நமச்சிவாயா என்று சொல்லி பழகுங்கள். அதுபோல அந்த பழக பழக நற்றவா உன்னை நான் மறக்கினும் என் உன்னை மறவாது. அப்போ நாவிற்கு பயிற்சி. அதுபோலத்தான் இங்கே செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். கல்வி, நல்ல கல்வியிலே நான் தேர்ச்சி பெற வேண்டும். இப்போ புதுமையான முறைகள் எல்லாம் சொல்லி தருகிறார்கள். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, உள்ளத்திலே எழுதி வைத்து படிக்க வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், முதல் அடி 4 சீர், அடுத்த அடி 3 சீர், மொத்தம் 7 சீர். உள்ளத்திலேயே அதை எழுதி எழுதி பழகினால் நல்ல கல்வி மனப்பழக்கத்தினாலே வந்துவிடும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நடைங்கிறதங்க ஒழுக்கத்தை, நடத்தையை, பழக்கத்தை, வழக்கத்தை குறிக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு நல்ல பழக்கம் என்று சொல்வோம் என்றால், காலையிலே அதிகாலையிலே துயில் எழுதல் நல்ல பழக்கம். இந்த பழக்கத்தை நாம் வழக்கப்படுத்தி கொண்டால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நடை என்று சொன்னவுடன் எனக்கு கம்பராமாயணம் நினைவுக்கு வருகிறது. நடையில் நின்றுயர் நாயகன் என்று கம்பர் ராமனை போற்றுவார். அங்கே நடை என்று சொன்னது அவருடைய நடத்தையினை, ஒழுக்கத்தினை. வாழ்க்கை என்று சொல்லலே கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கிறதே, அது எதை சொல்கிறது தெரியுமா? ஒழுக்கத்தை. நீ வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதல்ல வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறைகளை வகுத்து கொண்டு இன்னவாறு ஒழுக்கத்தோடு இருப்பதால் தான் நம்முடைய சமுதாயம், நம்முடைய தமிழர் சமுதாயம் பண்பாட்டிலே தலை சிறந்ததாக கொடிகட்டி பறக்கிறது. இன்னும் அயல் நாடுகளிலே சென்று பார்த்தால் நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தை, பழக்க வழக்கத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை அவர்கள் கண்டு வியந்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய இளைய தலைமுறையினரோ அவர்களுடைய ஒழுக்கத்தால் ஈர்க்கப்பட்டு, அதாவது அது ஒழுக்கமே இல்ல, ஆனா அதுல ஒரு ஈடுபாடு, அப்படியும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஒரு காலத்திலே என்னுடைய குழந்தைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது போய், அதோ உன்னுடைய குழந்தையும் என்னுடைய குழந்தையும் நம்முடைய குழந்தையும் விளையாடி கொண்டிருக்கின்றன என்று சொல்லும் அளவில இன்றைய ஒழுக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க ஔவையார், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இங்க நடைங்கிறது நடை பயிற்சின்னு நம்ம எடுத்து விடக்கூடாது. என்ன சொல்ல வருகிறார், ஒழுக்கத்தை
கடைபிடிப்பதுதான் நல்ல. அதாவது முதல்ல கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். காலையில 4 மணிக்கு நம்ம எந்திரிச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஒலி எழுப்பான் அதை வைக்க வேண்டும், ஆங்கிலத்துல அலாம், அதை வைத்துத்தான் எழ வேண்டும். ஒரு 3 நாளைக்கு அப்படி இருக்குங்க. 4வது நாள் நீங்க எந்த அலாமும் வைக்க வேண்டாம், எந்த ஒலி எழுப்பானும் உங்களுக்கு வேண்டாம், நீங்களே உணர்ந்து எழுவீர்கள். அதுதான் நித்தம் நடையும் நடைப்பழக்கும். ஆனா இதுவரைக்கும் நான் சொல்லி கொண்டு வந்ததெல்லாம் பயிற்சி கொடுத்தால், முயற்சி எடுத்தால் செம்மையாய் நாம் பழகலாம். ஆனா நான் இனி சொல்ல போற 3 விஷயங்கள் எத்தனை பயிற்சி எடுத்தாலும், எத்தனை முயற்சி எடுத்தால் வராது. அது என்ன தெரியுமா? நட்பும், தயையும், கொடையும், பிறவி குணம். இப்ப நான் நட்பா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது என்னுடைய கருவிலேயே நிச்சயிக்கப்பட்ட குணம். நான் தயையா இருக்கேன், நான் கருணையா இருக்கேன், இரக்கமா இருக்கேன், அது பயிற்சி. இதற்கு 7 நாட்கள் பயிற்சி அங்கே கொடுக்கிறார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இது பயிற்சிக்குள் அடங்காது அப்படிங்கிறார் ஔவையார். சித்திரம் வரைய பயிற்சி எடுக்கலாம், செந்தமிழை பேசுவதற்கு பயிற்சி எடுக்கலாம், கல்வியிலே நாம் நல்லதொரு உள்ளத்திலே தேர்ச்சி எடுத்து அந்த கல்வியையும் நன்கு கற்கலாம். அதுபோல நடை ஒழுக்கத்தையும் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் பயிற்சி எடுக்க முடியாத 3 விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்று பார்த்தோம் என்றால், நட்பு, ஒரு நல்ல நண்பனாக இருப்பது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் நண்பர்கள் கூட்டம் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தோம் என்றால் அவர்கள் யாருடன் பழக மாட்டார்கள், யாருக்கும் எதையுமே கொடுக்க மாட்டார்கள். அந்த கொடை, அந்த குணம், அதாவது வரையாது கொடுப்பவன் வள்ளல். இந்த அளவுக்குன்னு ஒரு லிமிடேஷன், அதாவது தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வரையாது கொடுப்பதால் அவன் வள்ளல். உதாரணத்துக்கு வள்ளல் என்று சொல்லவுடன் நமக்கு மகாபாரத கர்ணனை நினைவுக்கு வருகிறது. கர்ணன் போல கொடுத்து உதவியவன் யாருமே இல்லை. அவன் ஒரு முறை எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு வெள்ளி கிண்ணத்திலே எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது, தேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வாசலிலே ஒரு யாசகன் கேட்கிறான், ஏதாவது கொடுங்கள் என்று. உடனடியாக அந்த வெள்ளி கிண்ணத்துல எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே இடது கையாலேயே அந்த கிண்ணத்தையே அவருக்கு கொடுத்து விடுகிறான். உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ கொடுக்கிறேன் என்று முடிவு செய்து விட்டாய், ஆனால் வலது கையால் கொடுத்தால் மிக செம்மையானதாக இருக்கும், அதான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற பழக்கம். ஆனால் நீ போயும் இடக்கையால் கொடுத்து விட்டாயே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கர்ணன் சொல்றாரு என்னவென்றால், இடக்கையிலிருந்து வலக்கைக்குள் இந்த கிண்ணம் மாறுவதற்குள் என்னுடைய அந்த கொடை சிந்தனை மாறுபட்டு விடும். அதனால் நினைத்தவுடன், கேட்டவுடன், எந்த கையாக இருந்தால் என கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதனால அதை கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். சிவாய நம. இப்படி இந்த கொடுக்கறதெல்லாம் திடீர்னு வந்துடாதுங்க. ரொம்ப கஞ்சனா இருக்க போய் நீங்க எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்தாலும் அவன் கைகளை இறுக மூடிக்கொண்டுதான் இருப்பானே தவிர கொடுத்து பழக மாட்டான். இரக்கம் என்று சொல்லவுடன் எனக்கு அந்த தயைக்கு எங்களுடைய சைவ சமயத்திலே 4 பெருமக்களிலே திருஞான சம்பந்த பெருமானின் நினைவுக்கு வருகிறது. அவர் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடி வழிபாடு செய்துவிட்டு திருமருகலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். திருமருகல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது நன்னிலத்திற்கு அருகாமையில் உள்ளது. அங்க மாணிக்க வண்ணநாதர் அவர் அங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் திருமருகல் என்ற பெயர் தெரியுமா? மருகல் என்றால் ஒரு வாழை இனம். அந்த வாழையினுடைய பெயரே அந்த தலத்திற்கு வந்திருக்கிறது. ஏன்னா அங்க தல விருட்சம்னு பார்த்தோம்னா தல, அப்படிப்பட்ட அந்த திருமருகல். அப்பொழுதெல்லாம் அடியார்கள் வழிபாடு செய்யும் பொழுது கோயிலுக்கு போனோம், வந்தோம், கும்பிட்டோம் வந்துட மாட்டார்கள். அடியார் கூட்டத்தோடு அங்கே தங்கி இருந்து அந்த சுவாமியோட அப்படியே ஆத்மார்த்தமாக பேசி வழிபாடு செய்வார்கள். அதுபோல அங்க திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுகிறார் திருமருகலிலே. பாடிவிட்டு அடுத்தடுத்த நாட்கள் அவர் திருக்கோயிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல அந்த கோயிலுக்கு புறத்தே ஒரு திருமடம் இருக்கிறது. அந்த திருமடத்துல ஒரு அருமையான செட்டி பெண், அவள் கன்னி பெண், திருமணம் ஆகவில்லை. தன்னுடைய தந்தைக்கு மருமகனாக வேண்டிய முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு வணிகன் அவனோடு உடன்போக்கு நிகழ்த்தி விட்டார். உடன்போக்குன்னா உங்களுக்கு தெரியும்,
அந்த அப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் தாய் தந்தையரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஊர்ல இருந்து தனியா வந்து இந்த திருமர்களுக்கு வந்துட்டா, அந்த மடத்துக்கு வந்திருக்கா. இரவு நேரத்திலே ஒரு விஷ பாம்பு அந்த வணிகனை தீண்டி விடுகிறது. இப்போ அவனுக்கு விஷம் தலைக்கு ஏறுகிறது. காப்பாற்றுவதற்கு பக்கத்துல யாருமே கிடையாது. அவர்கள் தனியாக வந்திருக்கிறார்கள். உற்றார் உறவினர் யாரும் இல்லை, உதவுவார் யாரும் இல்லை. அந்த விஷம் கொடுமையான விஷம், தலைக்கு வரைக்கும் ஏறுது. உயிர் போகக்கூடிய தருணத்திலே அந்த வணிகன் இருக்கிறார். அந்த சமயத்துல இந்த பெண் அழுது அரற்றுகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை, வழி இல்லை. அவள் சொல்றா, அந்த பாம்பு தீண்டிய உன்னை நான் தீண்ட முடியாமல் தவிக்கிறேன். பாருங்கள் என்ன கொடுமை. அந்த பாம்பு கூட உன்னை தீண்டு விட்டது. நான் உரிமையாக தாலி கட்டி இருந்தேன் என்றால், நீ இறந்து விட்டாய் என்றால் உன் மேலே அழுது புரண்டு ஐயோ என் மணாளா என்று கதறலாம். ஆனால் நாங்கள் உடன்போக்கு செய்து விட்டோம். அப்போ அதனால உரிமையா அழக்கூட முடியலையே சுவாமி, என்ன இது உன்னுடைய அருள். ஆனா அவன் இளமையிலேயே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். சுவாமி மேல நம்பிக்கை, தீவிர பக்தி. அப்ப திருக்கோயில் கோபுரத்தை பார்த்து கதறி அழுகிறாள் இரவு முழுவதும். அவளுக்கு அந்த இரவு நீளமாக தெரிகிறது. என்னென்னலாம் சொல்லி அழறா தெரியுமா? இறைவா, நீ ரதி தேவிக்கெல்லாம் அருள் செய்தாயே, அன்று மன்மதன் பொடியான போது ரதி தேவி உன்னிடம் வேண்டினாளே, அதற்காக அவள் முன் உயிரோடு கொண்டு வந்தாயே, அப்படிப்பட்ட கருணை மிகுந்தவனே. திருநீல கண்டம் அந்த தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்த போது, தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்த போது, நஞ்சு வந்த போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த நஞ்சை உட்கொண்டு அந்த தேவர்களுக்காக நீ வரம் கொடுத்தாயே, அவர்கள் உயிர் வாழ வரம் கொடுத்தாயே, அந்த நஞ்சையை நீ அமுதாக ஏற்றுக்கொண்டாயே. கருணை கொண்ட வள்ளலே, எனக்கு நீதானே அப்ப ஆறுதல். அவளுக்கு அப்ப ஒண்ணுமே செய்ய முடியல. பல்வேறு மந்திரவாதிகள்லாம் வராங்க, இடி மந்திரம், கருட மந்திரம், என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. அவனை காப்பாற்றவே முடியல. அந்த சமயத்திலே விடிகாலையில திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருமருகல் திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்ய வருகிறார். பார்த்த மாத்திரத்திலே, இப்போ நம்ம எல்லாம் ஒரு திருக்கோயிலுக்கு போறோம், ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி அழற கேப்பமா? அந்த அம்மா ஏதோ அழுது, அது வீட்டுல அதுக்கு என்னமோ பிரச்சனை போல இருக்கு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அப்படித்தானேங்க போவோம். இல்ல நம்ம போய் உள்ள போய், ஏமா உனக்கு என்ன ஆச்சு கேப்பமா? யாரை கேடு கெட்டு போனால் என்ன, நான் நன்றாக இருக்கிறேனா, அவ்வளவுதான். பொதுவாக சொல்கிறேன், பொது கருத்து. இந்த திருச்சி மக்கள் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக என்ன நினைப்போம், எதுவும் பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் இரக்கமே வடிவமானவர். அவர் அவதாரத்திலேயே, அவருடைய பிறவியிலேயே அவருக்கு நோக்கம் என்னன்னா, அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் கருணை புரிய வேண்டும். பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருப்பார். அப்போ அவர் போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவர் கேட்கிறார், பெண்ணே ஏன் அழுகிறாய், என்ன நேர்ந்தது, உன் கதையை சொல்லு. அங்க அடியார் பெருமக்களும் கூடி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே வழிபாட்டுக்கு வரும்போது ஞான சம்பந்த பெருமான் அவரோடு அடியார்கள் சூழதான் வருவார். அப்படி கேட்ட உடனே அந்த பெண் சொல்கிறாள், என்னுடைய ஊர் வைப்பூர், நான் அந்த ஊர் தலைவன் தாமன் என்பவரின் மகள். என்னுடைய தந்தைக்கு இவன் மருமகன் ஆக வேண்டிய முறைமை. எங்களுக்கு என்னையும் சேர்த்து 7 பெண்கள் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள். என்னுடைய தந்தை என்ன சொன்னார் தெரியுமா, உனக்குத்தான் இந்த முதல் பெண் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு பெண்ணாக, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கான பணத்தை கொடுத்து திருமணம் செய்து கொண்டு போனார்களாம். இப்போல்லாம் பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் பெண் வீட்டார் தானே தரணும். அந்த காலத்துல எப்படி இருந்ததா, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மாப்பிள்ளை வீட்டார் பணமும் பொருளும் கொடுத்தால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு போவார்களாம். இப்படியே சொல்லி சொல்லி 6 பெண்களையும் அந்த தாமன் வேறு வேறு ஆட்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இப்ப இந்த மருமகளுடைய நிலைமையை கண்டு இந்த 7வது பெண்ணான இவள் வருந்துகிறாள். ஐயோ, நமக்காக உதவியவர் அல்லவா இந்த மாமன். எனவே அப்பொழுது அவள் நினைக்கிறாள், நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும், அன்பு வயப்பட்டு அவரோடு உடன்போக்கு நிகழ்த்துகிறாள். இதையெல்லாம் திருஞான சம்பந்த பெருமானிடம் அவள் சொல்கிறாள். சொல்லிவிட்டு, அப்போ நான் அப்படியெல்லாம் வந்தேன், இந்த இடத்துல இவர்தான் எனக்கு சார்பு, இவர்தான் என்னுடைய பற்று என்று வந்தேன், என்னுடைய தாய் தந்தையரை விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு. ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம்,
கடலிலே விழுந்த கப்பலை போல நான் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அருள் வள்ளலாக திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவலை மறுகள் உடையால் இவள் உள்மெளிவே என்று சொல்லி உன்னை வருந்தாதே நான் இருக்கிறேன் என்று அந்த பதிகம் முழுமையும் பாடின மாத்திரத்திலேயே அவ்வளவு உரைப்பு தன்மை. இது நான் செய்கிறேன் என்று செய்யவில்லை, அவர் அந்த கருணையோடு சுவாமியோட திருவருளால அவரை உயிர்ப்பிக்கிறார். அவன் அந்த பதிகம் பாடி முடித்த உடனே ஏதோ தூக்கத்திலிருந்து எழுபவன் போல அந்த செட்டி மகன் எழுந்திருக்கிறார். அங்கே கூடி இருக்கின்ற அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அரஹர அரஹர என்ற ஒளியை எழுப்பி அங்கே அந்த பரவச நிலைக்கு செல்கிறார்கள். அதுதாங்க கருணை, அதுதாங்க இரக்கம், அதுதாங்க தயை. அப்போ அந்த இடத்துல நல்லா கை தட்டலாம். ஏன்னா ஏன் கை தட்டணும்னா முதல்ல பேச்சாளருக்கு உற்சாகம் வரணும், அதுக்காக கை தட்டணும். பாருங்க, கை தட்டுறதுக்கெல்லாம் காரணம் சொல்லி தரேன். ரெண்டாவது, நீங்க கை தட்டினீங்கன்னா உங்களுடைய உற்சாகம் 10 மடங்காகும். நீங்க அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அதனால நீங்கள் கைத்தட்டுங்கள். உங்களுக்காக முதலில் கைத்தட்டுங்கள், பிறகு எங்களுக்காக கைத்தட்டுங்கள். பிறகு அழைத்து வந்த அந்த அழைப்பு, பாவம் போய் கூட்டிட்டு வந்தார் ஒரு அம்மாவை, அது பாட்டுக்கு பேசிச்சு அப்படின்னு அவரை திட்டக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு தடவை தட்டி விடுங்கள். அதற்கப்புறம் எங்களுடைய கோமல் ஐயா அவர் தான் சொன்னாரு, அம்மா நான் போய் அங்க 2 தடவை பேசினேன். அருமையான பார்வையாளர்கள், அவர்கள் அருமையா கேட்பார்கள், நீங்கள் சொல்வதை ரசிப்பார்கள், நீங்கள் சொல்வதை ஊக்குவிப்பார்கள். அதனால தைரியமா போய் பேசிட்டு வாமா அப்படின்னு அவர் கொடுத்த அந்த ஊக்கத்தின் காரணமாக தான் இன்று இங்கு வந்தேன். அப்படி நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணங்க. அப்ப அது 3ஐயும் மாற்ற முடியாது. நம்ம இப்ப என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அவ்வளவுதாங்க. இந்த ஔவையார் பாடலை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா நிலையிலும் இது உதவும். அடுத்த திருப்பாடல் அந்தக கவி வீரராகவ முதலியார் பாடியது, அருளியது. அந்தக கவி அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு புரியும், அவர் மாற்றுத்திறனாளி, கண் பார்வை தெரியாது. ஆனாலும் உள்ளத்திலேயே படிக்கிறதை விட உள்ளத்திலேயே உட்கார்ந்து அது அப்படியே பாடலை எழுதுவது எவ்வளவு கடினம் என்பதை நாம் கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகத்தை பார்த்தால் தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் மின்சார தடை ஏற்பட்டு விட்டால் எந்த பக்கம் தெற்கு, எந்த பக்கம் வடக்கு, எந்த பக்கம் வலது, எந்த பக்கம் இடதுன்னு தெரியாது, தடுமாறி போய் விடுவோம். ஆனால் இந்த அந்தக கவி என்ன பண்ணி இருக்கிறாரு? அருமையாக பாடல்கள் இயற்றுவதிலே மிக வல்லவர். ஒரு அற்புதமான பாடல். வீரராகவ முதலியார் அவரு ராமன் எனும் பிரபுவினை பற்றி ஒரு பாணன் பாடி பரிசு பெற்று வருகிறார். அப்ப அந்த பாணி கேட்கிறாள், அந்த பிரபுவை பற்றி பாடி நீர் என்ன பரிசு கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்கிறார். அந்த பாடல், இம்பர்வான் எல்லை ராமனியே பாடி என் கொணர்ந்தாய் வானா நீ என்றாள் பாணி, 9ஆம் கலபம் என்றேன் பூசும் என்றாள், மா கங்கம் என்றேன் எம் வாழ்ந்தம் என்றாள், பம்பு சீர்வழம் என்றேன் தின்னும் என்றாள், பகடென்றேன் உழும் என்றால் பழனம் தன்னை, கம்பமா என்றேன் நற்களியாம் என்றால், கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே. இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்திற்கு வருவோம். அந்த காலத்துல எல்லாம் பொருள் வேண்டும் என்றால் பாணன் பாணியெல்லாம் ஒரு வள்ளல்கிட்ட போவாங்க, இல்ல அரசன்ட்ட போவாங்க. இங்க இந்த பாணன் ராமன் ராமாயணத்துல வர்ற ராமன்ல வேற ராமன், வேற காலத்துல வாழ்ந்தவர். அவர் ஒரு பெரிய வள்ளல். யாரெல்லாம் தன்னை பற்றி பாடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசனை அளிப்பதிலே வல்லவர். அப்ப பாணி கேக்குறா, என்ன கேக்குறா? இம்பர்வான் இல்லை ராமனைய பாடி. இம்பர் அப்படின்னா இவ்வுலகம், வான் அப்படின்னா அந்த உலகம். இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் வரை புகழையே எல்லையாக உடைய அந்த ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பானா. பொதுவாவே ஒரு நல்ல மனைவி என்ன தெரியுமா கேட்பா? கணவன் கொண்டு வந்தால்தான் அவன் கணவன் மனைவி நினைக்க கூடியவன். கணவன் என்ன பண்ணணும்? ஏதாவது கொண்டு வரணும், கொண்டு வந்தால்தான் அவன் கணவன். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, மனைவியானவள் என்ன நினைப்பாள்? கணவனாகப்பட்டவன் கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்தால் கணவனாக கருதுவாள். அதே மாதிரிதான் இங்க பாணி கேட்கிறா, என் கொணர்ந்தாய் ராமா, என் கொணர்ந்தாய் பானா நீ என்றால் பாணி. அவர் சொல்றாரு, 9ஆம் களபம் என்றேன்.
வம்புதான் களபம். களபம்னா யானைன்னு ஒரு பொருள்ங்க. வம்பு அப்படிங்கிறது கயிற்றினால் பிணைக்கப்பட்ட அந்த யானையை பரிசாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். பாணி என்ன பண்றாங்க, தவறாக பொருள் புரிந்து கொள்கிறார். வம்புனா புதுமை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வம்புங்கிற சொல்லுக்கு பல பொருள்ல ஒரு பொருள் புதுமை இல்ல புதியது. களபம் அப்படின்னா சந்தனம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இவன் நினைக்கிறா புதிதாக கொடுக்கப்பட்ட சந்தனம், சந்தனத்தை பரிசா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு நம்ம வீட்டுக்காரர் அப்படின்ட்டு பூசும் என்றார். அப்ப உடல்ல தடவிக்கங்க. சந்தனத்தை பரிசாக வாங்கி வந்தீர்கள் என்றால் உம்முடைய உடலில் தடவுங்கள் என்றார். அடுத்தது அவர் என்ன நினைக்கிறாரு, சரியா புரியல போல இருக்கு, இன்னும் வேற சில சொற்களால சொல்லி பார்ப்போம் அப்படின்னு என்று எண்ணி மாதங்கம் என்று, யானைக்கு முன்னொரு பொருளை எப்படி சொல்லலாம்னா மாதங்கம் என்ற சொல் யானையை குறிக்கும். இவ என்ன நினைச்சுக்கிறா, மா கூட்டல் தங்கம், மா தங்கம், மிகுதியான தங்கம் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார். இன்னைக்கு தங்கம் ஒரு கிராம் வந்து 8300 ரூபாய். இன்னைக்குன்னு இல்ல, அன்னைக்கு கூட தங்கத்துக்கு வந்து ரொம்ப விலை அதிகம். அதனாலதான் அவன் நினைச்சிட்டா மிகுதியான தங்கம் கிடைத்தால் நம்முடைய வாழ்வு மிக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைத்து யாம் வாழ்ந்தேன் என்றான். எப்படி நினைச்சாலாம், நான் வாழ்ந்தேன்பா, இனி எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த தங்கத்தை விற்று நான் பெரிய அளவுல கோடீஸ்வரராக ஆகலாம் என்று நினைத்தார். ஒரு நிமிஷம். அடுத்தது பம்பு சீர் வேளம் என்று. பம்புனா நிறைந்த புகழினை உடைய, வேழம் என்ற சொல் யானையை குறிக்கும். அந்த பொருள் வந்து யானைன்னு வரும். அவன் என்ன நினைச்சிட்டா, வேழம்னா கரும்புன்னு ஒரு பொருள் உண்டு, தின்னும் என்றான். கரும்ப பரிசா வாங்கிட்டு வந்தியா, சரி நீ தின்னுப்பா அப்படிங்கிறா. அடுத்த சொல் என்ன போடுறாரு, பகடென்றேன். பகடுன்னாலும் அதனுடைய பொருள் யானை. இவதான் மாத்தி மாத்தி தானே புரிஞ்சுக்கிறா. அவ என்ன நினைக்கிறா, மாடு பூட்டிய ஏர் என்று நினைத்து பழனம் தன்னை உழும் என்றாள். பழனம்னா வயல். சரி, மாடும் ஏறும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க வயலை உழுங்க அப்படிங்கிறா. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, கம்பமா என்றேன். கம்பமானா கம்பமா அப்படிங்கிற சொல் பொருள் யானை. இவ என்ன நினைக்கிறா, கம்பம் புல்னு ஒரு புல்லு இருக்குல்லங்க, இன்னைக்கு கூட கம்பு கேழ்வரகு அப்படிலாம் நம்ம உணவு செய்து சாப்பிடுகிறோம் அல்லவா, அந்த கம்பு என்று நினைத்துக் கொள்கிறாள். நற்களியாம் என்றால் நல்ல களி கிண்டி சாப்பிடலாம் அப்படிங்கிறார். முடிவில் அவர் என்ன சொல்கிறார், கைமா என்றேன். கைமா கையினை உடைய விலங்கு அப்படின்னோடதான் அந்த அம்மாவுக்கு புரியுது. சும்மா கலங்கினாளே. ஏன் கலங்கினாங்க, பாணன் பாணியே, அதாவது தமிழையே பிழைப்பாக கொண்ட புலவர்கள் பலகாலம் வருந்தியது உண்டு. அதுபோல இந்த பாணனும் பாணியும் தமிழ் பாடி பரிசு பெற்று வாழ்க்கையை செம்மையாக நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அவர்களே உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உணவுக்கு படுதிண்டாட்டமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யானையை பரிசாக கொடுத்தானே அந்த வள்ளல், அதாவது உடம்பே வயிறாக இருக்கும் யானை, யானைக்கு தீனி போட்டு மாள முடியாது. நமக்கே உணவு இல்லாத பொழுது எவ்வாறு யானைக்கு உணவு அளிப்பது என்று அவள் கலங்கி நின்றாள் என்று அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வகையிலே இதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது தமிழ் இன்பமானதாக இருக்கும். அடுத்த பாடல் மதுர கவிராயர் பாடியது. மதுர கவிராயர் காலத்தியப்ப முதலியார் அப்படிங்கிற ஒரு வள்ளல். அவர் வந்து காலத்தியப்ப முதலியார் என்னும் வள்ளல் எல்லோருக்கும் வரையாக வழங்குவதில் மிகுந்த ஆற்றலை உடையவர். அதை கண்டு பொறாமையுற்ற ஒரு அரசன் என்ன பண்றான், அவருடைய எல்லா செல்வத்தையும் கொள்ளையடித்துக் கொள்கிறார். இனி அவர் வறுமையில் தள்ளப்பட்ட போது இனி அந்த ஊர்ல இருக்க முடியாது. பொதுவா என்ன ஒரு கொள்கைனாங்க, நம்ம ஊர்ல ரொம்ப சிறப்பா கொடி கட்டி வாழ்றோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிடுது, வறுமை நம்ம வந்து தாக்கி விடுகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். வறுமை வந்து விடுகிறது, அந்த பட்சத்துல அந்த சொந்த ஊர்ல வறுமையோட இருந்தா சரியா இருக்காதுன்னு வேற ஊருக்கு போவாங்க. அது போல இந்த காலத்தியப்ப முதலியார் என்ன நினைக்கிறாரு, நமக்கு வறுமை வந்து விட்டது, இனி அந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு செல்லலாம் என்று அயலூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். போற வழியில ஒரு சத்திரம் இருக்கு, அங்க தங்கி, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நிறைய சத்திரங்கள் உண்டு, இந்த காலத்துலயும் இருக்கு, அந்த காலம் மாதிரி வராது. அப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா நடுவுல சத்திரம் இருக்கும், அங்க உணவெல்லாம் தருவாங்க, தங்கி இருந்து நாம் சாப்பிட்டு போகலாம். அப்படியே அவர் அங்க தங்குறாரு. அப்ப அங்க ஒரு புலவர் இருக்கார்.
அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? அடுத்த நாள் இந்த காலதீப முதலியாரை பார்க்க வேண்டும், இந்த வள்ளலை பார்க்க வேண்டும். ஏனெனில் என்னுடைய வறுமையின் கொடுமையை பாடி அவரிடம் பரிசில் பெற்று நான் செம்மையாக என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு நினைத்து அந்த பாடலை பாடுகிறார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த காலதீப முதலியார் என்ன பண்றாரு? தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்கிறார். ஏனென்றால் நாளைக்கு இவன் வந்து நிக்கும் போது நம்ம வீட்டுல இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆனா அவனுக்கு பரிசில் கொடுப்பதற்கு அவரிடம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் மன்னன் பொறாமை கொண்டு எடுத்து சென்று விட்டான். இப்ப என்ன செய்வது? ஆனால் நாளைக்கு வரப்போறான் அப்படின்னோட நேராக அவருடைய வீட்டின் கொல்லைக்கு செல்கிறார். அந்த கொல்லையிலே ஒரு புற்று இருக்கிறது, அந்த பாம்பு புற்று. அந்த புற்றுக்குள்ள கையை விடுறார். எதற்கு விடுகிறார் என்றால், நம்மை நாளை பாடி பரிசில் பெற வருவான் இந்த புலவன், நம்மிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவதற்கு நான் கூசுகிறதே, அதை விட நாம் உயிரை விட்டு விடலாம். ஏன்னா அப்பெல்லாம் சும்மா வள்ளல் தன்மையோட கேட்டதை கொடுக்க முடியலன்னாலே உயிரை விட்டுருவாங்க. இப்பெல்லாம் கொடுத்த கடனை கேட்டாலே கொடுத்தவன் உயிரை விடுற மாதிரி இருக்கு, வாங்கினவன் உயிரை விடல, கொடுத்தவன் விடுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த பாம்பு பூச்சிக்குள்ள அவர் கைய விடுறாரு. அங்க இருக்க பாம்பு பாருங்க, அதோட வள்ளல் தன்மைய, இவரோட நிலைமையை இது உணர்ந்த பாம்பு போல இருக்கிறது. பாம்பு கூட ஒரு நாகரத்தினத்தை வைக்கிறது அவரோட கையில. அவரை கொட்டி அவரை ஒரு வழி பண்ணாம நாகரத்தினத்தை வைக்கிறது. இவர் என்ன பண்றாரு? நம்முடைய நிலைமைதான் கீழாகி விட்டது, இந்த நாகரத்தினத்தை விற்று அதுல கொஞ்சம் பொருளை அவருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம எடுத்துப்போம், அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த புலவர் வந்த போது அவர் பாடியதற்கு ஈடாக தன்னுடைய கையில் இருந்த அந்த ஒரு நாகரத்தையும் கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட தமிழ் புலவர்கள் ஒரு காலத்தில் நல்லா அந்த இடத்துல கவனிக்கணும், ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு தமிழுடைய நிலைமை சற்றே மாறித்தான் போகிறது. அந்த பாடலை இப்பொழுது பார்த்து விடுவோம். நீள திரிந்து உழன்றாய் நீங்க நிழல் போல நாளைக்கு இருப்பாயோ நல்குறவே, காலத்தின் இன்றைக்கே சென்ற கால் நீ எங்கே நான் எங்கே, இன்றைக்கே சற்றே இரு. இத கொஞ்சம் அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் பார்க்க வேண்டும். இரண்டாவது அடியில் இருக்க நல்குறவே அங்க ஆரம்பிக்கணும். நல்குறவேன்னா என்னங்க? வறுமையே, தரித்திரமே அப்படின்னு தரித்திரத்தையே விழி சொல்லா போட்டிருக்கிறார். நீங்க நிழல் போல நீள திரிந்து உழன்றாய். நீங்க நிழல், இந்த உடம்பை விட்டு நிழல் நீங்காது. எப்ப நம்ம எங்க போனாலும் நம்மளோட கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது இந்த நிழல் ஒண்ணுதான். அப்போ அந்த நிழல் போல அந்த அவர்களோட நிலைமையை பாருங்க. அந்த நிழல் போல அவர் இந்த வறுமை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததா. நீள திரிந்து உழன்றாய், உடம்பை விட்டு பிரியாத நிழலை போல நீ என்னோடு நீண்ட காலமாக அலைந்து வருந்தினாய். நாளைக்கு நீ இருப்பாயோ? ஏன்னா நாளைக்கு நான் எங்க போறேன்? காலத்தின் இன்றைக்கே, காலத்தியப்ப முதலியார்னு போய் அவர் ஊர் வந்து திருநின்றவூர், அந்த ஊருக்கு நான் சென்ற கால், நான் சென்றேன் என்றால் நீ எங்கே நான் எங்கே, நாங்க போனோம்னா என்னுடைய வறுமை நீங்கி விடும். அப்ப நீ எங்க இருப்பியோ நான் எங்க இருப்பனும் தெரியாது. அதனால் இன்றைக்கு சற்றே இரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இருந்துட்டு போயேன் அப்படின்னு புலவர் ஒரு பெருந்தன்மையாக அந்த தரித்திரத்தை இருந்து விட்டு செல்ல சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது அந்த ஒரு பாடல். இன்னும் ஒரு பாடலை மட்டும் சிந்தித்து விட்டு இல்ல போதுமா, நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா? நிறைவு செய்து கொள்ளலாமா? இன்னும் திருஆரூர் பெருமான் தூது சென்றதை சிறப்பித்து பாடியது அருமையான காலமேக புலவர் பாடிய பாடல். பாடலை கேளுங்கள். ஆனாரிலேயே அயனும் திருமாலும் காணார் அடிமுடி முன் காண்பதற்கு மேனால் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படி. இது எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? இது எதை பற்றியது என்றால் அடிமுடி தேடிய வரலாறு. சைவ சமயம் அந்த ஸ்தோத்திரம் சாத்திர நூல்கள் படித்தவர்களுக்கு தெரியும். இறைவன் அந்த தழல் தூணாக நிற்பார். அவருடைய அடியையும் முடியையும் தேடி பிரம்மனும் திருமாலும் செல்வார்கள். ஏன்னா அப்பவே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. நான் தான் முதற்கடவுள் என்று பிரம்மனும், திருமால் நான் தான் முதற்கடவுள் என்று இருவரும் அடித்துக் கொள்வார்கள். அவர்கள் எங்கே அடித்துக் கொள்கிறார்கள்? அந்த கானகத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள். அப்ப என்ன நடக்கும்? நம்முடைய சிவபெருமான் தழல் தம்பமாக, அதாவது அப்படியே எரியும் நெருப்பாக கீழையும் மேலேன்னு அவரை பிரித்து பார்க்க முடியாதபடி இருப்பார். அப்போ இவர்கள் வந்து அவருடைய அடிமுடியை தேடி செல்வார்கள்.
திருமால் வந்து பன்றியாய் செல்வார். அப்படி நிலத்தை உழுது கொண்டு கீழே போயிட்டு இருப்பார். ஏன்னா யார் இறைவனுடைய திருவடியை பார்க்கிறார்களோ அவர் முதல் கடவுள் என்கிற மாதிரி நம்முடைய பிரம்மன் என்ன பண்ணுவாரு, அன்னப்பறவையாய் மேல பறந்து கொண்டே இருப்பார் அவருடைய திருமுடியை பார்ப்பதற்காக. இப்படி இந்த அடிமுடி தேடிய வரலாறை மிக சிறப்பாக காலமேக புலவர் பாடியிருப்பார். முதல் பகுதியில முதல் அடியில ஈற்று பகுதி எடுத்துக்கணும். அயனும் திருமாலும், அயன் என்றால் உங்களுக்கு தெரியும் பிரமன், திருமால் விஷ்ணு, மேனாள்னா நம்ம முன்னாள் முதல்வர் அப்படி எல்லாம் சொல்றோம்ல, மேனாள்ங்கிறது முன்னாளிலே காணார் அடி முடி முன் காண்பதற்கு. அவர்கள் சுவாமியோட திருவடியையும் முடியையும் காணவில்லை, காண சண்டையிட்டு கொண்டு காட்டில் அலைகிறார்கள். பெருமானது முடியையும் அடியையும் காண்பதற்கு முதல் அடி மேற்பகுதிக்கு வரணும். ஆனார் இல்லையே, அவர்களால் முடியவில்லை. ஏன்னா அவர்களுடைய பக்தியானது ஒரு பயன் கருதிய பக்தி. அதனால இறைவன் அவர்களுக்கு காட்சிக்கு வரமாட்டார். ஆனா எளியோர்களுக்கு இறைவன் அப்படியே வந்து அருளுவார். சுவாமிய வந்து அது பேரு வந்து காமிய வழிபாடு, ஒரு பயன் கருதிய வழிபாடு. எனக்கு இந்த பதவி வேணும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதனால இறைவனிடம் நாங்கள் எப்பொழுதுமே இந்த சமய சொற்பொழிவாளர்கள் என்ன சொல்லுவோம் என்றால், இறைவனிடம் தயவு செய்து வேண்டாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அவருக்கு தெரியும். எவ்வளவோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார், நீ ஒன்னே ஒண்ணு கேட்டிருப்ப, அவர் உனக்கு 4 கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார். அதனால தயவு செய்து நீங்கள் வேண்டாதீர்கள். ஏன்னா என்ன வேண்டுமோ, உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஏன் இந்த அயனுக்கும் மானுக்கும் ஏன் அரியவனாக இருக்கிறார் என்று பார்த்தால், பொன்னும் மெய்ப்பொருளும் காண்பானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையின் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானே. அந்த அரிக்கும் அவருக்கும் பிரம்மனுக்கும் அயனுக்கும் இவர் இன்ன தன்மையன், இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம்னு அவர்களுக்கு தெரியாது. அப்ப யாருக்கு எளிவந்தவன்? அடியார் பெருமக்களுக்கு. அப்படி இவர்கள் சண்டை போட்டு கொண்டதால் இவருடைய அடியை முடியும் காண முடியவில்லை. ஆனா கடைசியில 2 அடியில சொல்றாரு பாருங்க நம்ம காலமேக புலவர், இரவு திருவாரூரில் ஓர் இரவில் சுந்தரர் பெருமானுக்காக, அவருடைய நட்புக்காக, சுவாமியோட சுந்தரர் பெருமான் கடவுளிடம் வைத்த முறைமை நட்பு முறைமை. சுந்தரருக்காக இவர் என்ன பண்றாரு, திருவாரூர் பெருமான் பறவை நாச்சியாரின் வீட்டிற்காக திருவாரூர்ல தன்னுடைய திருவடி தோய நடந்திருப்பார். அப்படி அந்த அம்மா வீட்டு வாசப்படியில போய் நிக்கிறாராம். பறவை திருவாயிற்படி, எனது தந்தையாகிய சிவபெருமான் தூது போன அந்த பறவை நாச்சியாரின் வீட்டின் படிகளாக ஆனார் இல்லையே. இந்த பிரம்மனும் திருமாலும் பறவை நாச்சியாரின் வீட்டின் படிகளாக இருந்திருந்தால் கட்டாய சுவாமி அந்த படி மேல ஏறிதானே வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. அப்ப சுவாமியோட திருவடி அந்த இடத்துல பட்டிருக்கோம்ல, அப்ப திருவடியை பார்த்திருக்கலாம் இல்லையா. ஒரு வீட்டு வாசல்னா தலை இடிச்சதுன்னா கொஞ்சம் குனிஞ்சுதானே அந்த வீட்டுக்குள்ள போனோம். அப்ப அவருடைய முடி தெரிந்திருக்கும் இல்லையா. பின்னாளில் இவர்கள் இருந்திருந்தால், பறவை நாச்சியார் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தால், இந்த அயனும் மாலும் அவருடைய திருவடியையும் திருமுடியையும் பார்த்திருக்கலாம் என்று ஒரு புதுமையான கருத்தினை நம்முடைய காலமேக புலவர் அருமையாக வைக்கிறார். இதுகாரும் அருமையாக கேட்டிருந்து தமிழ் இன்பத்தை அனுபவித்த திருச்சி தமிழ் நேயர்களே, திருச்சி தமிழ் சங்கத்தாரே, உமக்கு எம்முடைய பணிவான முக்கரண வணக்கங்கள். ஏனெனில் சொல்வது பெரிதல்ல, கேட்பது மிக பெரிது. நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடம் சொல்ல? யாராவது பார்வையாளர்கள் இருந்தால் தானே சொல்ல முடியும். அதை அனுபவிப்பதற்கு அந்த சுவைஞர்கள் இருந்தால் தானே சொல்ல முடியும். அந்த வகையிலே இத்துணை பேரும் இருந்து இதுவரை அமைதி காத்து அப்பப்போது உற்சாகப்படுத்தி, இல்லை என்றால் நான் கேட்டாலாவது கைதட்டி என்னை உற்சாகப்படுத்திய உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. நன்றி ஐயா.